அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்டிஆர் தமிழ் ஃபன் டைம் யூடியூப் சேனலாக தற்போது நாங்கள் எதனை பார்க்க போகிறோம்? நாங்கள் பார்க்க போகிறது கங்குவா மூவி. கங்குவா மூவியை பொறுத்த வரைக்கும் கங்குவா மூவியோட டெய்லரானது தற்போது சோசியல் மீடியாவில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்ம வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளில் கூடிய அளவு உருவாக்கப்பட்ட ஒரு மூவியாகத்தான் தற்போது காணப்படுகின்றது கங்குவா மூவி. கங்குவா மூவியானது சூர்யாவின் மாறுபட்ட நடிப்பில் மற்றும் சிறுத்த சிவாவின் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது தான் கங்குவா மூவி. கங்குவா மூவி தற்போது சோசியல் மீடியாவில் ட்ரெய்லரானது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குமா இல்லை எப்படியான ஒரு மூவியாக இருக்குமன்றதை இந்த ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் விருந்தருந்த வாரீரோ. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்க கொண்டு வா. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். பெருமாச்சி மண்ணே உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. அறுபத்தியன் சிரம் மண் உருண்டாலும் உருளும் உன் நெற்றையும் முழங்காலும் மண் தொடா மண்டீடா. டெய்லர் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. டெய்லர் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குண்டா நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது அந்த மூவியை வேறு லெவலில் இருக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பினையும் சூர்யா ரசிகரை பொறுத்த வரைக்கும் அல்ல, தமிழ் ரசிகரையும் எதிர்பார்ப்பினை இன்னும் அதிகரித்திருக்கேன் என்றால் சொல்ல வேண்டும். அவ்வளவுக்கு அழகான முறையில் தனது இயக்கத்தையும் சிறுத்தை சிவா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இசையினையும் தேவ் பிரசாத் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பதனை கண்கூடாக அந்த டெய்லர் மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவு அழகான முறையில் தனது கொடுக்கப்பட்ட வேலையினை சிறப்பான முறையில் அனைவரும் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த டெய்லர் நூலாக கண்கூடாக காணக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆக்டரும் அவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பான முறையில் தனக்கு ஏற்ற முறையில் நடித்திருக்கின்றார் என்றால் சொல்ல வேண்டும். அவ்வளவுக்கு அந்த ட்ரெய்லரில் தெரியுது நல்ல ஒரு நடிப்பாக காணப்படுகின்றது. ஒரு யதார்த்தபூர்வமாக தத்துருவமாக நடித்திருக்கிறார்கள் இந்த
கங்குவா மூவியில் என்றது அந்த டெய்லரை பார்க்கின்ற போதே அழகான முறையில் தெரிகின்றது. இன்னும் அதை எதிர்பார்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டெய்லராக இந்த கங்குவா மூவியின் டெய்லர் வந்திருக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சூர்யாவை நடிப்பை பொறுத்தவரைக்கும் சூர்யா ஒரு சிறந்த ஒரு நடிகர் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த சூர்யாவின் நடிப்பு எப்படி இருக்கும் என்பது நீங்கள் பார்த்திருக்கின்ற அந்த டெய்லரில் பொறுத்த வரைக்கும் அவர் தத்துவமாக ஜதார்த்தபூர்வமாக ஒரு நடிப்பினை இந்த கங்குவா மூவியில் வெளிப்படுத்துகின்றார் என்பதுதான் ஒரு காணக்கூடியதாக இருக்கின்றது. அவரின் நடிப்பு இந்த மூவி இந்த டெய்லரில் இன்னும் மாறுபட்டதாக காணப்படுகின்றது. இந்த நடிப்பில் அவர் ஒரு ஜதார்த்தத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு மாய வலையினை கொண்டு வந்திருக்கிறார் சொல்லணும். அவ்வளவுக்கு யதார்த்தபூர்வமாகவும் தத்துருவமாகவும் ஒரு நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக போய் சூர்யா அவர்களை குறிப்பிடலாம். சூர்யா அவர்கள் இந்த மூவி சூர்யா நடிப்புக்கு ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதுதான் இந்த டெய்லரை பார்க்கின்ற போது தெரிகின்றது அனைவருக்கும். பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளையும் சூர்யா நடிப்பின் ஒரு நம்பிக்கை கொண்டதாக கொண்டு வந்திருக்கின்றதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேவி பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் தேவி பிரசாத் ஒரு சிறந்த ஒரு இசையினை கையாழ்ந்திருக்கின்றார். இசையினூடாக தன்னை எவ்வாறு முறையில் தனது திறமையினை வெளிப்படுத்துகின்றார் என்பதையும் இந்த இசையினூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லரினை பார்க்கின்ற போதே அவர் இசை என்பது ஒரு மிரட்டக்கூடிய ஒரு அளவில் அந்த இசையினை அவர் இந்த டெய்லருக்கும் அந்த மூவிக்கும் வழங்கியிருக்கின்றார் என்பதுதான் நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிறந்தொரு இசை பிரயோகத்தை அவர் செய்திருக்கின்றார் இந்த கங்குவா மூவியில். அது மட்டுமல்ல, அந்த டெய்லர் வருகின்ற போது டெய்லரில் அந்த கங்குவா மூவி என்ற அந்த டைட்டில் வருகின்ற போதும் மிகவும் சிறந்த முறையில் தனது இசையினை கையாண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தலைவா என்ற ஒரு பாடல் வருகின்ற போதும் அந்த இசையினை சிறப்பான முறையில் அந்த பாடலுக்கு கொடுத்திருப்பதும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயமாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் இந்த இசையினை அவர் வழங்கி இருக்கின்றார் என்பது ஒரு மிகவும் ஒரு பிரேமிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த கங்குவா மூவிக்கு இன்னும் எதிர்பார்ப்பை கூட்டுகின்ற முறையில் அந்த இசையினை கையாண்டிருக்கின்றார் தேவி பிரசாத் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அவ்வளவுக்கு அழகான முறையில் தனது இசையினையும் தனது இசை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எந்தெந்த இடத்தில் அந்த இசைக்கேற்றாற்போல் சூழலமைப்பு ஏற்றாற்போல் அந்த இசையினை எவ்வாறு முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் இந்த கங்குவா மூவி டெய்லரினூடாக வெளிப்படுத்தியிருப்பதனை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. கங்குவா மூவி டீமுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றேன். ஒரு தத்துவமான முறையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பினை தமிழ் ரசிகர்களுக்கு அல்ல உலகில் வாழுகின்ற அனைத்து ரசிகர்களுக்கும் தந்திருக்கின்றேன் என்று நான் சொல்ல போனேன். அவ்வளவுக்கு அழகான முறையில் தனது எதிர்பார்ப்பினையும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையினை சரியான முறையில் செய்திருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மூவி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.